ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு எல்லாருமே செய்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் அண்ட் நிறைய ஒகேபுலரிஸ் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. அதன் பிறகு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற அண்ட் சொல்கிற ப்ராப்ளம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் கிராமர் தெரியும், அதே நேரத்தில் நிறைய ஒகேபுலரிஸ் எல்லாமே வந்து தெரியும். பட் இருந்துமே கூட இப்போ ஒருத்தர்கிட்ட இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு வரும்போது எனக்கு இங்கிலீஷில் பேச வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு பயம் வந்து இருக்கும். அதாவது நம்ம இங்கிலீஷில் வந்து மற்றவங்கள்ட்ட பேசும்போது எங்கே நம்ம வந்து தப்பாக பேசிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலே வந்து பேசாமலே வந்து இருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷில் மற்றவங்கள்ட்ட வந்து பேசுகிறேன், பட் இருந்தாலுமே நான் லேர்ன் பண்ண ஒகேபுலரிஸ் எல்லாம் வந்து நான் பேசும்போது வந்து ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து ஒரு ஃப்ளூவெண்ட்டாக வந்து இங்கிலீஷில் வந்து பேச முடியலை அப்படின்னு சொல்லிட்டும் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுல நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுனா இங்கிலீஷை வந்து ரொம்பவே வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கைஸ், இங்கிலீஷை உங்களாலேயும் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து பாருங்கள். கண்டிப்பாக யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. சரி வாங்க, இப்போ அதற்கான டிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இங்கிலீஷை நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக வந்து பேசணும் அப்படின்னா அதற்கான ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ண கிராமர் அண்ட் நிறைய ஒகேபுலரிஸ் இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி மற்றவங்க கூட நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பேசணும். நீங்கள் இங்கிலீஷில் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டெஃபினட்டாக வந்து இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக வந்து பேச முடியும். இது வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு உண்மையும் கூட. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்கிலீஷில் பேசுகிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம், நீங்கள் எப்படி வந்து இங்கிலீஷை டெவலப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்க சொல்கிற விஷயம் இதுவாக தான் இருக்கும். இங்கிலீஷை வந்து பேசி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி ஓகேங்க, அடுத்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து பேசி ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு இந்த 3 விஷயங்களை வந்து முக்கியமாக வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கையை வந்து வைக்கணும். அதாவது நம்மளால் இங்கிலீஷை வந்து பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம மேலே வந்து வைக்கணும். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட இங்கிலீஷில் பேசும்போது எங்கே வந்து நம்ம ஏதாவது தப்பாக பேசிடுவோமோ, அதை வந்து அவங்க ஏதாவது கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற தயக்கம் மட்டும் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் பேசுகிறப்ப ஏதாவது தயக்கப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இங்கிலீஷை வந்து பேச முடியாது. அதனால் நாம் தப்பாக பேசினாலுமே பரவாயில்ல, எப்படியாவது நம்மளும் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேசுகிறப்ப சின்ன சின்ன தப்புகளை வந்து பண்ண தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க கூட இங்கிலீஷில் பேசும்போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து பேசணும். அதுதான் வந்து நம்மளோட இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 3வது அண்ட் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது இங்கிலீஷ் கிராமர். இந்த இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னாலே நிறைய பேர் சொல்கிறது கிராமர் அப்படின்னாலே எனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, இதை வந்து லேர்ன் பண்ணவே நான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கைஸ், ஸ்போக்கனில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமரை நீங்கள் 100% வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ரிட்டனில் வேணால் நம்ம வந்து 100% வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்போக்கனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேச வந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து நீங்களே வந்து கிராமரை யூஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு உங்களுடைய இங்கிலீஷ் வந்து தானாகவே வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். அதனால் கிராமரை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பேசாமல் வந்து இருக்கக்கூடாது. கிராமர் வந்து நமக்கு வந்து அவசியம்தான். அதுக்குன்னு நீங்கள் கிராமரை நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இங்கிலீஷை வந்து பேச முடியாது. ஸோ நீங்கள் வந்து கிராமர் பற்றின கவலையை வந்து அப்படியே வந்து ஓரம் கட்டிட்டு பேச வந்து ஆரம்பிங்க. அதுதான் நமக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, இதுவரையிலும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கிலீஷில் நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நாம் மற்றவங்க கூட வந்து இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போது இதில் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதாவது நான் வந்து இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு பக்கத்தில் இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க யாருமே வந்து இல்லையே, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி வந்து இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குள்ளேயுமே வந்து வரும். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக பார்க்க போகிறோம். கைஸ், நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதன் மூலம் நீங்கள் நிறைய பேர் கூட இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போது அதை பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் AceFluency அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா
இந்த அப்ளிகேஷன் வந்து வரும். இதுதான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்மளுடைய நேம், ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அண்ட் சம் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் நமக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட்டெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கால் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கால் யார் கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னா இப்போது நம்மளை மாதிரியே வந்து இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களில் யாராவது ஒருத்தர் கூட இந்த கால் வந்து கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி கனெக்ட் ஆன பிறகு நீங்கள் உங்களுடைய இங்கிலீஷை வந்து பேசி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்க கூட வந்து இங்கிலீஷில் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் வந்து இங்கிலீஷில் பேசக்கூடியவங்க யாருமே வந்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கைஸ், இது வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நேரடியாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து எங்கே வந்து நம்ம தப்பாக ஏதாவது பேசிடுவோமோ அப்படிங்கிற தயக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபோனில் பேசும்போது அந்த தயக்கம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் யார், நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு உங்கள் கூட ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து பேசலாம். ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். கைஸ், அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த மாதிரி நம்ம கால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை வந்து இந்த அப்ளிகேஷனில் ஒரு நாளைக்கு 25 நிமிஷம் தான் நம்மளால் வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து பேசணும் அப்படின்னா காசு வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த 25 நிமிஷமே நமக்கு வந்து போதுமானது தான். இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து யார் கூட பேசணும் அப்படிங்கிறத இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் மேல் கூட பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபீமேல் கூட தான் நீங்கள் பேசணும் அப்படின்னா அதையும் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவங்க ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய இந்த 25 நிமிஷத்தையே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்ககிட்ட வந்து இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கை வந்து வந்துடும். அதாவது உங்களாலேயும் வந்து இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஓகே, நம்ம வீடியோ வைத்தோடு வந்து முடிச்சிக்கலாம். இப்போவே வந்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் வந்து இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் தப்பாக பேசினாலுமே பரவாயில்ல, பேசி ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் வந்து இங்கிலீஷை வந்து கரெக்டாக வந்து பேச முடியும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். உங்களாலேயும் வந்து டெஃபினட்டாக வந்து இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக வந்து பேச முடியும். அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. நீங்களும் உங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கையை வந்து வைங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.